ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலிட்டியில் ஒரு முக்கியமான கொஷின் பார்க்கலாம். தேசிய மகளிர் ஆணையம், நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன், இது ஒரு தன்னாட்சி பெற்ற சட்டப்பூர்வமான ஆணையம். இது தேசிய மகளிர் ஆணையம் சட்டம் 1990 படி 1992 அமைக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு தலைவர், 5 உறுப்பினர் ப்ளஸ் ஒரு உறுப்பினர் செயலாளராக இருப்பாங்க. ஸோ 1+5+1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஆண்டுகள் பணியில் இருப்பார். மத்திய அரசால் நீக்கப்படலாம். தென் பார்த்திங்கன்னா உரிமையியல் நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் அதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அதுக்கு ஈக்குவலான அதிகாரம் இதுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கமிஷனர் பார்த்திங்கன்னா ஜெயந்தி பட்நாயக் அவங்க. செகண்டு கமிஷனர், பெண் கமிஷனர் பார்த்திங்கன்னா மோகினி கிரி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ 1992 இவங்க 95 நியமிக்கப்பட்டிருப்பாங்க. மாநில மகளிர் ஆணையம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1993. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாங்க, 9 உறுப்பினர்கள் இருப்பாங்க. தற்போதைய தலைவராக இருக்கிறவங்க ஏஎஸ் குமாரி அப்படிங்கிறவங்க. ஸோ தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய சட்டம் 2008 கொண்டு வந்தாங்க. ஸோ அதன்படி பிரிவு 3 படி மாநில ஆளுநர் உறுப்பினர்களை இவங்களோட உறுப்பினர்களை மாநில ஆளுநர் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மகளிர் ஆணைய சட்டம் 2008. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.